அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் ஸ்மால் கேப்பு ஸ்டாக்கு அல்லது மைக்ரோ கேப் ஸ்டாக்கு அல்லது பென்னி ஸ்டாக்கு டைரெக்டாக நான் வாங்கிட்டே இருக்கிறேன், வாங்கணும்னு ஆசைப்படுற நபராக இருந்தால் இந்த மாதிரியாவது அட்லீஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலில் தொடர்ந்து சொல்கிறோம், மைக்ரோ கேப்பு, ஸ்மால் கேப்பு, பென்னி ஸ்டாக்கு, ஏன் மிட் கேப் ஸ்டாக்கு கூட நீங்கள் டைரெக்டாக வாங்காதீங்க. அதில் ரிஸ்க் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி, ஜங்க் ஸ்டாக்கு அதிகம். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்மளுக்கு படிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரொம்ப ரிசர்ச் பண்ணி தான் அந்த மாதிரி ஸ்டாக்குகளை பிடிக்கணும். அதே இது லார்ஜ் கேப் ப்ளூ சிப் பங்குகள்னால் உங்களுக்கு ரிசர்ச்சுங்கிறது கம்மி தான். எல்லாரும் பண்ணி வச்சுருப்பாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நோன் தீமு, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நோன் ஐடியா. உங்களுக்கு நீங்கள் பியர் மார்க்கெட்டில் வெயிட் பண்ணும் பொழுது நல்ல வேல்யூவேஷனில் வரும் பொழுது பிடிக்கலாம் அப்படிங்கிறது தான். ஆனால் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு மைக்ரோ கேப் ஸ்டாக் வேணும் அல்லது பென்னி ஸ்டாக் வேணும் அல்லது ஒரு சின்ன பங்கு பிடிக்கணும், அதுதானே உங்களுடைய எண்ணமாக இருக்குது. அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கள். நம்ம சேனலில் எப்போ பார்த்தாலும் பெரிய பெரிய ஸ்டாக்கையே பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கான வீடியோ பதிவு தான் இது. இந்த ஐடியாவை நீங்கள் யூஸ் பண்ணுங்களேன். ரீசெண்டாக ஐடிசி டீமர்ஜ் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? ஐடிசி ஹோட்டல்ஸ் பிஸ்னஸை ஐடிசியிலேருந்து பிரித்தாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஐடிசி ஹோட்டல்ஸை தனியாக வளர்த்து எடுக்கணும் அப்படிங்கிறது தான் காரணம். இந்த மாதிரி ஒரு பெரிய காங்க்ளோமெரேட், அதாவது காங்க்ளோமெரேட்னா நிறைய கம்பெனிகளை உள்ளடக்கிய ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸ் உள்ளதை ஒரு சிங்கிள் ஸ்டாக்காக வச்சுருப்பாங்க. அதுதான் ஐடிசி. ஐடிசிக்குள்ளே ஐடிசி பிஸ்னஸ், ஐடி பிஸ்னஸ் இருக்குது, எஃப்எம்சிஜி பிஸ்னஸ் இருக்குது, சிகரெட் பிஸ்னஸ் இருக்குது, பேப்பர் அண்ட் அந்த பேக்கேஜிங் பிஸ்னஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹோட்டல்ஸ் பிஸ்னஸ் வேறு இருந்துச்சு. ஸோ அவங்களுடைய கம்பெனி பெரிய கம்பெனியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கிற ஹை க்ரோத் அல்லது ஹை க்ரோத் பொட்டன்ஷியல் இருக்கிற கம்பெனிகளுக்கு மார்க்கெட் சரியான வேல்யூவேஷன் கொடுக்க மாட்டேங்குது. அப்படிங்கிறதுனால தான் இந்த ஐடிசி ஹோட்டல் ஷேரை தனியாக பிரித்தாங்க. நீங்கள் அப்சர்வ் பண்ணீங்களா என்னன்னு தெரில. நம்ம எல்லாருமே சரியாக கால்குலேட் பண்ணலை. நம்ம ஐடிசி டீமெர்ஜர் பற்றி போட்ட வீடியோவில் நான் கிளியராக சொல்லியிருந்தேன். 10 ஐடிசி ஷேருக்கு ஒரு ஐடிசி ஹோட்டல் அப்படின்னு வரும் பொழுது ஐடிசி ஷேரு நிறைய உடஞ்சிச்சு, புரியுதுங்களா? அதாவது விலை அதிகமாக குறைஞ்சிச்சு. ஆனால் ஐடிசி ஷேர் லிஸ்ட் ஆகும்போது 150 ரூபாயோ 160 ரூபாயோ தான் லிஸ்ட் ஆச்சு. இப்போ ரீசெண்டாக 190 ரூபாய்க்கு ஏறிடுச்சு. ஸோ நான் சொல்கிற ஐடியா என்னென்னா, ஐடிசிங்கிறது மிகப்பெரிய ப்ளூ சிப் கம்பெனி. ஐடிசி மேனேஜ்மெண்ட் தான் இன்னமும் ஒரு 40% ஷேரை ஐடிசி ஹோட்டல்ஸில் வைக்க போகிறாங்க. இந்த மாதிரி ஐடிசி ஹோட்டல் மாதிரி ஸ்மால் கேப் பங்குகளை நல்ல வேல்யூவேஷனில் இந்த மாதிரி ஹோட்டல் செக்டர் ஒரு சைக்கிளிக்கல் செக்டர் அப்படின்னு புரிஞ்சு அதனுடைய டவுன் ட்ரெண்டில் அல்லது பியர் மார்க்கெட்டில் அதனுடைய வேல்யூவேஷன் சீப்பாக கிடைக்கும் பொழுது உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்மால் கேப் பென்னி கேப்பை டைரெக்டாக வாங்கணும்னு ஆசைப்பட்டால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அட்லீஸ்ட் இதாவது உங்களுக்கு கிளிக்காகவும் லாபம் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அகைன் நான் சொல்லிட்டேன், ஐடிசியிலேருந்து ஐடிசி ஹோட்டல்ஸ் தனியாக பிரிஞ்சதுனால அது இண்டெக்ஸில் இருக்காது, நிஃப்டி 50 இண்டெக்ஸுக்குள்ளே இருக்காது. அதனால் அதனுடைய டிமாண்டு இந்த இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்டு மூலமாக வர்ற டிமாண்டு அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்கும். ஒருவேளை ஏதாவது ஸ்மால் கேப் அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸு அல்லது ஏதாவது ஸ்மால் கேப் இண்டெக்ஸில் இந்த ஐடிசி ஹோட்டல்ஸ் உள்ளே போச்சுன்னா அப்போது அந்த இண்டெக்ஸில் வர்ற டிமாண்டுனால இந்த ஷேரினுடைய விலை ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, புரியுதுங்களா? ஸோ நிஃப்டி 50க்குள்ளே உள்ள ஐடிசி பங்கில் இருந்து ஐடிசி ஹோட்டலில் தனியாக பிரிக்கிறதுனால நிஃப்டி 50 சிப்பு இண்டெக்ஸிங் பண்ணுறவங்க ஐடிசி ஹோட்டல் ஷேரை வாங்க மாட்டாங்க. அதுதான் இந்த டீமர்ஜரில் உள்ள ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஆனால் இது ஹை க்ரோத் பொட்டன்ஷியல் உள்ள பிஸ்னஸ் அப்படிங்கிறதுனால தான் அவங்களே பிரிக்கிறாங்க. ஏன்னா நாங்கள் பெரிய கம்பெனியாக இருக்கிறதுனால நீங்கள் வேல்யூவேஷன் சரியாக தரமாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய தாட் ப்ராசஸ். ஸோ ஒரு மைக்ரோ கேப்பு பென்னி அல்லது ஸ்மால் கேப் பங்குகளை பிடிக்கணுன்னா அட்லீஸ்ட் இந்த மாதிரியாவது ட்ரை பண்ணுங்கள்.
டைட்டனும் ஒரு காலத்தில் வந்து ஒரு பென்னி ஸ்டாக்காக தான் இருந்துச்சு. ஆனால் மேனேஜ்மெண்ட் டாட்டா. அதே மாதிரி தான் இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் அப்படிங்கிற கம்பெனியும் வந்து ஸ்மால் கேப் கம்பெனியான்னு பார்த்துக்கங்க. ஸோ இந்த மாதிரி ரெப்யூட்டட் ப்ரொமோட்டர் பேக்டு ஷேர் ஹோல்டிங் வந்து நிறையா வச்சுருக்கிற அவங்க தான் வந்து ஓனர் அப்படின்னு தெரிகிற சின்ன சின்ன கம்பெனிகள் ஸ்டாக்ஸு அங்கங்கே இருக்கும். அந்த ஸ்டாக்கினுடைய வேல்யூவேஷன் பார்க்கணும், புரியுதுங்களா? எப்போவுமே இந்த மாதிரி சின்ன கம்பெனிகள் நல்ல ரெப்யூட்டட் ப்ரொமோட்டரோட பங்காக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஹை பியில் வச்சுருப்பாங்க, 80 பி 100 பிலாம் வச்சுருப்பாங்க. அந்த சமயத்தில் வாங்கினீங்க அப்படின்னா வந்து ரொம்ப நட்டம்தான் வரும் உங்களுக்கு. உங்களுடைய ஆசையெல்லாம் மைக்ரோ கேப்பு, பென்னி, ஸ்மால் கேப்பு பிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப வருஷம் வெயிட் பண்ணுறதுக்கு தயாராகிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ரொம்ப வாலட்டாலிட்டியை வந்து தாங்கிறதுக்கும் தயாராகிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். எல்லா காசுமே போட்ட காசுமே இழந்தாலும் அது போகிறதுக்கு நான் போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற சூழ்நிலைக்கு உங்களை நீங்கள் தயாராக்கிக்கிட்டு தான் வந்து இந்த மாதிரி முதலீட்டு முடிவுகளை எடுக்கிறீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய புரிதல். சரி, நீங்கள் இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க துணிஞ்ச நபராக இருந்தால் அட்லீஸ்ட்டு இந்த மாதிரியாவது ரிஸ்க் எடுங்க அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய ஐடியா. அடுத்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு, HUL ஹிந்துஸ்தான் யூனிலிவர் அவங்க ஒரு டீமர்ஜரை ஃபெப்ரவரியில் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஃபெப்ரவரியில் டேட்டு ஜனவரியிலே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்களுக்குள்ள HULக்குள்ளே உள்ள ஐஸ்கிரீம் பிஸ்னஸ், குவாலிட்டி வால்ஸ், அந்த மேக்னம், கார்னட்டோ இது எல்லாமே வந்து ஹை க்ரோத் பிஸ்னஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை உங்களுக்கு தனியாக வந்து டீலிஸ்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா ஷேராக கொடுக்க போகிறாங்க. ஒரு HUL ஷேர் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் வந்து ஒரு குவாலிட்டி வால்ஸ் வந்து ஐஸ்கிரீம் ஷேர் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அந்த விலை வந்து ₹2 ₹3 அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ HUL பேக்டு இந்த மாதிரி சின்ன கம்பெனிகள் டீமர்ஜ் ஆகும் பொழுது நீங்கள் HULோடைய ஷேர் ஹோல்டராக இருந்தால் அந்த ஸ்டாக்கை அப்படியே வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பென்னி ஸ்டாக் பிடிக்கணும் அப்படின்னா இதிலிருந்து டீமர்ஜ் ஆகி வருதில்ல. ஏன்னா ப்ரொமோட்டரே மேனேஜ்மெண்ட்டே என்ன நினைக்கிறாங்க, இந்த மாதிரி வந்து ஐஸ்கிரீம் பிஸ்னஸ் வந்து ஹை க்ரோத் பொட்டன்ஷியல் உள்ள பிஸ்னஸ்ஸு, எங்களை மாதிரி பெரிய கம்பெனிக்குள்ளே இருக்கிறதுனால இந்த குட்டி கம்பெனிக்குரிய அந்த சரியான வேல்யூவேஷன் மார்க்கெட்டில் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு தான் தனியாக லிஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி கம்பெனிகளை வெயில் காலத்துக்கு முன்னாடி பிடிக்கிறது, அதனுடைய வேல்யூவேஷன் குறையும் போது பிடிக்கிறது, பியர் மார்க்கெட்டில் பிடிக்கிறது, இந்த மாதிரியாவது மைக்ரோ கேப் பென்னி ஸ்டாக்குகளை பிடிங்க நண்பர்களே அப்படிங்கிறது தான் நான் கொடுக்குற ஐடியா. இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இது வரைக்கும் எனக்கு தெரியலை அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.